நல்ல கறி எடுத்து சாப்பிடுப்பா. சரிம்மா சரிம்மா. சின்னவனுக்கு சாப்பாடு கொடுத்தியா? அதான் தன வீட்ல சாப்பிடுறான்ல. ஏன் சாப்பிட்டா நீ குடுக்கூடான்னு இருக்கா? உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு கறி குழம்பு. எங்கம்மா எந்திரிச்சு போறாரு? எங்க போயிடுவாரு? சாப்பிட இங்க தானே வரணும். சின்னவனே இந்தா. வேணாண்ணே. இல்லை வேணாண்ணே. வச்சுக்க. மதுரையில் போய் படங்கடம் பார்த்துட்டு கலப்பு கடையில் போய் நல்ல கறி சோறு சாப்பிட்டு வா. சின்ன வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிறேண்ணே. அண்ணன் சொல்கிறேன்லப்பா, சாப்பிட்டு வா. சரிண்ணே. இந்தம்மா பாத்துக்கமா. சரிம்மா போயிட்டு வா, பத்திரமா இருமா. என்னடி இது? கறி குழம்பு என் தம்பிக்கு பசியா இருப்பால, அதான் கொடுத்து விட்டேன். அறிவு என்னடா தொண்டைக்கு கீழே பண்ண நரகல்டி ஒளிச்சு திம்பியா நீ? என் தள்ளி கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சா போயிருவா. என்னடா என்னாச்சுடா? ஏய் ஏன் கண்ணு குடிக்க போட்டு அடிச்சிருக்க? வாமா விக்கிற வாமா போலாம். ஏய் கோவம் வந்து உன் பிள்ளைய கொலை பண்றதுக்கு முன்னாடி கூட்டி ஓடி போயிரு. பேசாம இருங்க மாமா. ஓடி ஓடி ஓடி. கண்ணஞ்சூருக்காக விட்டு விட்டு போயிடாதீங்க மாதிரி. நீங்க 2 பேரும் சந்தோஷம் வாழ்ந்தாங்க. அப்பா கல்யாணம் பண்ணி வச்சு என்ன காரணம் காட்டி 2 பேரும் பிரிஞ்சு போயிடாதீங்க மாதிரி. உங்களுக்கு கஷ்டம் வர்றாங்க. அப்பா போல இடத்துக்கு நான் போயிடுறேன். எந்திரா எதுக்குடா காலில் வந்து கஞ்சி கிடக்குற? நீங்க சந்தோஷம். என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசி மாமா இதெல்லாம் நீ ஒண்ணு பெருசு பண்ணிக்காது. போ, நான் பாத்துக்கிறேன். போ வாடி போவா. இந்த புள்ளை கூட்டிட்டு போய் மோத்து கழுவி. போ. என்னடா பரமா பேசிக்கிருக்க? காலம் பூரா நான் உனக்கு சோறு போடுறேன்டா. இல்ல மாதிரி உங்க அன்னைக்கு 3 பேர்த்து என்னால பிரிச்சு பார்க்க முடியல மாதிரி. என் வாழ்க்கையை நானே நினைவு பண்ணிக்கிறேன். ஐயா அண்ணமாவனே, என்னையா இதெல்லாம்? இந்த அத்தை உனக்கு ஒருவா கஞ்சி ஊத்த மாட்டேனா? இப்படி யாரும் இல்லாத அனாத மாதிரி தனியா ஆக்கி சாப்பிடணும்னு நினைக்கிறியே? ஓ வீட்டுல சாப்பிட்றதுக்கு எனக்கு என்னத்த மாயண்டி வித்தமே. ஒருவேளை கஞ்சிக்கு ஒரு வீட்டை அண்டிட்டான்னு கேள்விப்பட்டேன். அன்னைக்கு மனசோடு போடுவாங்க. அதனால நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய். ஏப்பா நீ ஏன் உன் சம்சாரத்தை போட்டு அந்த அடி அடிச்ச? அவ அப்பே வந்து ஓன அழுது ஒப்பாரி வைக்கிறேன். தாங்க முடியல மாமா இவளுக்கு பண்றதே. ஒரு அரிசி கூட போட்டா உடன் பிறந்தவன் உட்காந்து சாப்பிட்டு போயிடுவேன். அதுக்கு சளிச்சுக்கிட்டு இந்த கழுத மொழி அவனை விரட்டி அடிக்கிறாளுங்க. ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன், உள்ள விட்டு பிரச்சனை ஒரே லொம்பலமா இருக்கு மாமா. உனக்கு மாத்திரமா அந்த பிரச்சனை? எல்லா குடும்பத்திலையும் தான் அந்த பிரச்சனை. இங்கே வரு, கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் அண்ணன் தம்பி எல்லாம். அதுக்கப்புறம் தான் பங்காளி ஆயிடுறோம்ல. அவன் மோட்டர் ரூம்ல தனியா கஞ்சியாச்சு குடிக்கிற பார்த்து எனக்கு ஈரக்குள்ளேயே தெரிச்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ண சொல்றேன்? இந்த சூழ்நிலைக்கு நம்ம வாழ பழையத்தானப்பா ஆகணும். அண்ணன் தம்பிக்கா பொண்டாட்டி அடிச்சு விரட்டி விட்டான். சாய் செலுத்த 4 பேர் பேச மாட்டானா? அதுக்காக இப்படியா மாமா பண்றது? இப்படித்தான் இருக்கும். இதுக்கு தாயா வாழ்ந்தாகணும். வாங்க வாங்க வாங்க. எங்க அப்பா மாயாண்டி வாங்க. பால் சாப்பிட்டீங்களாமா? வணக்கம் சொல்லு. பெரியப்பாக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம். இங்க தவசிங்கிறது யாரு? எங்க அண்ணன் தான். வணக்கம் சார். வாங்க. உங்க அப்பா எலக்ட்ரிக் ஷாக்ல இறந்ததுக்காக கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுத்துருக்காங்க. இதுல கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க. எனக்கு கையெழுத்து போட தெரியும். பரவாயில்ல, கைரேகை வைங்க. இங்க ஒண்ணு வைங்க. அப்படியே இங்க. இந்தாங்க. வரங்க. சரி சரி. டே தம்பி, அண்ணே நம்ம அப்பனோட உசுறு 2 லட்சம் தானே. இந்தாடா, இதை சின்னவங்கிட்ட கொடுத்துறேன். ஏன் உன் தம்பி தான் அதிசயமா இந்த வீட்ல பிறந்திருக்காரோ? நீங்களா என்ன வானத்துல வந்து அகுச்சு வந்தீங்க? எந்த ஊர்ல இந்த அநியாயம் பார்க்கல சாமி. எதா இருந்தாலும் நாளா போடுங்க. பாருங்க மதன் என்ன பேச்சு பேசிட்டு. நல்லா பேசி பழகுங்க. சும்மா ராணி. ஏற்கனவே இவங்க படுத்தின பாட்டில் அவன் தனியா போய் கஞ்சியாச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். மேற்கொண்டு இந்த தகராறுலாம் தெரிஞ்சுன்னா அவன் எதாவது ஒன்று பண்ணிக்கிறான். டேய், இந்த இளவ அவளுக்கு பிரிச்சு கொடுத்துட்றேன்.
அதான பார்த்தேன். என்னடா சின்னவனே? வாங்கண்ணே வாங்கண்ணே. தம்பி, ஆ? நம்ம அப்பா எப்படியாவது உசுரை கொடுத்தாவது உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுடா. கடைசிக்கு இப்போ உசுரை கொடுத்து தாண்டா உன்னை படிக்க வைக்குது. இந்தாப்பா வாங்கிக்கப்பா, இதை வச்சு நல்லா படிச்சுக்கடா. டேய் டேய் சின்னவனே, என்னடா இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு? ஆத்துக்கு போயிருந்தேண்ணே, மீன் கிடைச்சு அதுதான் சமைச்சேன். அண்ணே, அப்படின்னா இன்னைக்கு தம்பி கையால தானே நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு. உட்காருங்க, அந்த வந்துடுறேன். ஏய் நீ எங்க போற? எல்லாத்துக்கு வந்துடுறேண்ணே. அத நான் எடுத்துட்டு வரேன், நீ சோத்து எடுத்து வை. வாடா, வாடா, வாடா. பாய் எடுத்துக்கு வந்துடுறேன். சீனே, மீன் நிறைய எடுத்து போட்டு சாப்பிடுறா. இருக்குண்ணே. டேய் தம்பி, நீ ஆத்தாள பார்த்ததில்ல. நான் ஆத்தா கையால சாப்பிட்டுருக்கேன்டா. அப்படியே ஆத்தா வச்ச மீன் குழம்பு மாதிரியே இருக்குடா. அப்படியாண்ணே? ஆமாடா தம்பி, ஆமாண்ணே. இருக்குடா. ஆமாண்டா, தம்பிக்கு ஆத்தா கை பக்குவம் அப்படியே வந்திருக்குடா. அண்ணே, நாமெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுண்ணே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பால இணைந்து வந்தோம் பொண்ணுக்கள் ஒன்னாக. போ, சீக்கிரம் கொடுத்துட்டு கிளம்பணும். போடி. என்ன மதனி, இவன் என்ன பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பலையா? நீ என்ன பள்ளிக்கூடம் போகாம இங்க உட்கார்ந்திருக்க? என்னண்ணா? அடடா வாமா வாமச்சான், உட்காரு. எப்படி இருக்கா? என்ன திடீர்னு இந்த பக்கம்? எல்லாம் சொல்லுவா. அந்த புள்ள என்ன சொல்ல போகுது? ஏய், நீ என்ன இழிச்சிட்டு இருக்க? வந்திருக்கிறவங்களுக்கு ஏதாவது குடி கொண்டாந்து கூட. மாமாட்ட பேசு. ஏய், மருந்து இது வாயில வயிறு போகுது. சாப்பிடுற கையில எழுந்துச்சு பள்ளிக்கூடம் போடா. இந்தாங்கண்ணே, தண்ணி குடிச்சு. என்னே, உன் மருமவ பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், வந்துருனே. என்னம்மா முன்ன பின்ன சொல்லாம திடுத்து பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்து நிக்கிற? ஆமாண்ணே, அண்ணன் தம்பிங்க கிட்டலாம் முறையா சொல்லி பத்திரிக்கை அடிக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனா இந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டு என்ன கூட்டி ஆந்துட்டாரு. என்னன்னே பண்ண சொல்ற? அதான் அடிச்சிட்டு வந்தாச்சுல, வாங்கிக்கங்க. அண்ணே, மனசுல ஒண்ணு நினைச்சிக்காம வந்துருனே. இந்தா வாங்கிக்கண்ணே. அட நீ ஏமா உம்முன்னு இருக்க? வாங்கிக்க. இந்தா. ஏல விரும்மாண்டி, நீயும் வந்துறியா? இந்தா, மனசுல ஒண்ணும் வச்சிக்காத. உன் புருஷனுக்கு பணம் வசூலிக்கிறதுக்கு இது ஒரு புது வழி. சரியா சொன்னடா தம்பி. நீயும் லட்சத்தை எழுதிற போறவாரு. பவுனே, நீயும் வந்துரு. என்ன எவ்வளவு தானோ? என்ன எப்படி இருக்கா? என் மருமக புள்ள பால் குடிக்கிறானே, அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு. என்னங்க, உள்ளதா இருக்கானே? வாக்கா. வாடா. என்னது? உன் மருமக பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், மறக்காம வந்துரு. அப்படியா? சந்தோஷம். ஏய், என்னடி பறக்க பாத்துட்டு வா. தவசி, விருமாண்டி, சீனிச்சாமி, ரா கருப்பையா, கல்லுத்து. டேய், சின்னவன் பேரே போடாம பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? என்ன சொல்ற? பேசாத நீ. சத்தா போயிட்டாங்க. அப்படி என்ன உனக்கு விசேஷம் வேண்டி கிடக்கு? அவன் பேர போடாம என்ன இதுக்கு பத்திரிக்கை தூக்கிட்டு வந்திருக்க? அவன் கூட பாக்கறியா? நீ எல்லாம் எனக்கு ஒரு தங்கச்சியா? அதான் ஒட்டில உறவுல வந்திருக்கல. அப்புறம் அதுக்கிட்ட போய் என்ன பேசிட்டு? எடுத்து போ. எல்லாம் போ, சும்மாறலாம். ஏடா உலகம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் பத்திரிக்கையில பேர் ஓட்டுக்கலாம். பத்திரிக்கையில பேர் ஓட்ட வந்தவா வரேன்டா போ. ஏய், நாலு எடுத்து பத்திரிக்கை உங்கள கிளம்பு. ஏய், அந்த கேட்க முடியாது. உறவு வேண்டாம். ஒரு ஸ்டீவ் இல்ல, அண்ணன் தம்பி பண்ணிட்டா உறவு கொண்டாடுறேன். போயா. போ போ. போயா. என் அண்ணன் மட்டும் உசுரோட இருந்திருந்தா பேரை போடாம விட்டுருப்பாளா அந்த சிரிக்கி? ஒட்டும் இல்லாம உரமும் இல்லாம என்னத்த கட்டி ஆள போற அந்த பாவி மக. அதை விடுத்த அக்காவா பேர் போட மறந்துருக்கோம். பத்திரிக்கையில பேர் விட்டு போயிருக்கோம். இதை போய் நீங்க பெருசா பேசிக்கிட்டு இதுக்கு மேல சொரணை கட்டு போனீங்க, அப்புறம் அவமானப்பட்டு தான் வருவீங்க. ஏய், வாய் மூடிட்டு இருக்கியா? ஏற்கனவே நல்ல முறையில் இருக்கும்போதே போக விட மாட்டேன், இப்ப போக விட்டுருவியா என்ன? அண்ணே, இவங்களை கோவிச்சு என்னென்ன பண்றது? அக்கா அது இவங்கெல்லாம் அப்படி பேசுற அளவுக்கு இடம் கொடுத்துருச்சு. இப்பயா தெரிஞ்சுக்கிட்டீங்களே.
வரமா? அதானே. இன்னொரு பொறப்பான அக்கா நம்ம கூட பிறக்க போகுது. நாம செய்ய வேண்டிய மொழியை கரெக்டா போய் செஞ்சா தானே அக்கா அந்த வீட்டுல சந்தோஷமா வாழும். நம்ம என்ன கஷ்டப்பட யோசிக்கிறீங்க? போலாண்ணே. மச்சானை பத்தி நமக்கு அப்புறம் தான் தெரியுமாண்ணே. அக்கால பாருங்கண்ணே. நம்மள விட்டா அதுக்கு யாருண்ணே இருக்கா? போலாண்ணே. போலாண்ணே. அண்ணே ஆடுன்னு அடிப்பாங்களாண்ணே? நம்ம கொட்டுக்காரன்டா, உன் இஷ்டத்துக்கு ஆடுறா ராஜா. உனக்கு ஏதாவது வேணா அண்ணன் கேளு. என்ன இனிமேல் எதா இருந்தாலும் போய் சந்தோஷமா எடுப்போம். ஏய், எங்க அப்பன் பேரை கொண்டவனே, மெதுவா மெதுவா போட. டேய், கொட்டுக்காரங்களை தள்ளி விட்டுறாங்கடா. வந்துட்டானே வெறும் பயில சீர்சனத்தியோட. என்ன சுப்பிரமணியா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டு தான் வந்தவங்கள வாடு கூட்டா குறைஞ்ச போயிருவேன். விரும்பு நீ பத்திரிக்கை கிழிச்சு போட்டானு எங்க வராம போயிருவியோன்னு நினைச்சேன்டா. அதான் வந்துட்டோம்ல, போக்கா போய் வேலையை பாருப்போ. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. முக்கா தொட்டுக்கு பிரயோஜனம் இல்ல சல்லிப்பைய திங்கிறதுக்கு வந்துட்டான். பெருசு, என் தங்கச்சி மனுக்கு காதை பார்த்து குத்து. நீ கை நடிக்க கண்ணை குத்தி விட்டுறாதியா? ஆமாயா, வலிக்காம குத்தி விடுங்க. நான் பதில் சொல்ல முடியாது. அவ்வளவுதான்டா மாப்பிள்ள, முடிச்சிருச்சுடா. டேய், அந்த மாப்பிள்ள வாயில திணிங்கடா. அழுகி நிறுத்துட்டு. என்ன தங்கச்சி, சந்தோஷம் தானே? என்ன மாப்பிள்ள, திருப்தியா? சந்தோஷம். பரமா, கறிக்கஞ்சி இம்புட்டு வறுமுட்டை சாப்பிட்டு வந்துட்டேன். நீ சாப்பிடலையா? நீ சாப்பிட்டாலே போதும்ண்ணே. நீ போய் படக்குன்னு சாப்பிட்டு வந்துடு, இல்லை தீண்டு போகும். உனக்கு பதில் நான் போய் இன்னொரு தடவை சாப்பிட்டு வந்துடட்டுமா? வந்துடு. இந்தாங்க 100 ரூபாய். உங்க பேரு? பட்டி சவனம்மா. மாமா, நாயண்டி மகன் பரமே, தாய்மாமன் மொழி 50,000 ரூபா. 50,000 எழுதிக்குங்க. போட்டேன். சோறு கூட போட முடியாத பக்கத்து சிறுக்கி வீட்டுலயா வந்து சமையல் அரைச்சிட்டு போறேன். ஐயா, என் தம்பி, எங்க அப்பா செத்துட்டான்னு இருக்கையா? இல்லையா? இல்ல, என் அப்பா சாவல. நீதான் என் அப்பா. ஆத்தா இல்ல, என் ராசா. எங்க அப்பா. என் தம்பி, ஏடா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அக்கா கையால ஒரு ரூபா சோறு கூட வாங்கி திக்காம வந்துட்டியடா. பாவிடா பாவி. எங்களெல்லாம் பாவி ஆக்கிட்டு நீ வந்தது. அல்லாதம்மா மாப்பிள்ள, தாய் தகப்பனா இருக்க வேண்டியது அக்காவும் மாமனும் தான்.
பணத்துக்கு ஆசைப்பட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேயா. மாயாண்டி பெத்த மயன் பக்கத்த பையன் இல்லைன்னு சபையே நிறைச்சு போட்டியா. செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த கடனை என்னால அடைக்க முடியாதியா. ஏக்கா அழுதுகிட்டு இருக்கு? அழுகாதக்கா. பரமா சும்மா இருக்கா? இது உன் படிப்பு செலவுக்கு வச்சுக்கப்பா. படிப்பு என்ன மாமா? படிப்பு எனக்கு வேணாமா. இல்ல தம்பி, மாமா சொல்றாங்கல்ல, வாங்கிக்கையா. அழுகாதக்கா, நீ அழுகாத. நீ ஒரே பிள்ளை, சிரிச்சுக்க இருக்கணுக்கா. அதுக்கு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். மாமா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. பத்திரிக்கையில பெற போடனால கூட பிறந்த பொறுப்பு இல்லைன்னு போயிருமா மாமா. அதனாலதான் மாமா நான் மொய் செஞ்சுட்டு வந்தேன். அந்த மொய் பிறந்த திரும்பி கொடுத்து எங்க அக்கா கூட நான் பறக்கலன்னு சொல்ல வைக்கிறாங்க மாமா. பரமா, நீ படிப்புக்கு காசு இல்லைன்னு பசங்களோட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்யா. இவ கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கேன், இதை வச்சு படிச்சுக்கியா. நீ படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு தானே எங்க அண்ணனுடைய ஆசை. வாங்கிக்கையா. இல்லத்த, இந்த பிள்ளை கல்யாணத்துக்கு வச்சிருக்க நகை போய் எனக்கு வேணாத்த. என்னம்மா பேசிக்கிட்டு? இந்த மாமா புடி வச்சுக்கையா.